Hello guys, இன்னைக்கு நம்ம sum number 7 தான் பார்க்க போறோம் overheads chapterல. ஓகேவா? So first question படிச்சிடலாம். Okay. The modern company is divided into four departments. So total of four departments are there. A, B and C are producing departments and D is a service department. So A, B and C வந்து producing department and D is a service department. The actual cost of a period are as follows. So actual cost என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எல்லாமே வந்து நமக்கு என்னது overhead cost. ஓகேவா? ஸோ ஓவர் ஹெட் காஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ரெண்ட், ரிப்பேர் டு பிளான்ட், டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட், சூப்பர்விஷன், எம்ப்ளாயிஸ் லைபிலிட்டி, ஃபயர் இன்சூரன்ஸ், பவர், லைட்டிங். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் ஆர் அவைலபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் 4 டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த 4 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் கிட்டையும் என்னென்ன இருக்கு, ஒரு டிபார்ட்மெண்ட் என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏரியா. ஸோ டிபார்ட்மெண்ட் ஏ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. டிபார்ட்மெண்ட் பி கிட்ட 1100 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. அண்ட் டிபார்ட்மெண்ட் சி கிட்ட 900 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் டிபார்ட்மெண்ட் டி கிட்ட 500 ஸ்கொயர் ஃபீட். தென் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ், ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் எத்தனை எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்கன்னு கொடுத்துருக்காங்க. தென் டோட்டல் வேஜஸ் கொடுத்துருக்காங்க, வேல்யூ ஆஃப் பிளான்ட் கொடுத்துட்டாங்க, வேல்யூ ஆஃப் ஸ்டாக், தென் ஹெச்பி ஹார்ஸ் பவர் ஆஃப் பிளான்ட். Then வந்து apportion the cost of the various departments on the most equitable basis. ஸோ ஈக்விட்டபிள் பேசிஸ்ல வந்து நம்மள அப்போர்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு கொஸ்டின்ல என்ன பண்ணுவோம், எப்பயுமே நம்ம வந்து இந்த பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட்ஸை டோட்டல் பண்ணிக்குவோம். கரெக்டா? இதுல வந்து ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்துட்டாங்க. கரெக்டா? பட் ஆனா நமக்கு வந்து டோட்டல் ஏரியா, அந்த கம்பெனில மொத்தம் எவ்வளவு ஏரியா இருக்கு அப்படின்ற அந்த டோட்டல் வந்து வேணும். அப்பதான் நம்ம வந்து அப்போர்ஷன் பண்ண முடியும். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ண போறேன்னா டோட்டல் வந்து கண்டுபிடிக்க போறேன். ஸோ இந்த கொஸ்டின் காலம்லயே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா டோட்டல் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ ஏரியாவோட டோட்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4000 வருது. அதே மாதிரி எம்ப்ளாயிஸ், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து 50. தென் டோட்டல் வேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000. தென் வேல்யூ ஆஃப் பிளான்ட் வந்து டோட்டல் வந்து 60,000. தென் 30,000 வந்து வேல்யூ ஆஃப் ஸ்டாக். தென் ஹார்ஸ் பவர் ஆஃப் த பிளான்ட் வந்து 60. ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்குமே டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அப்போர்ஷன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபார்மட் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ பிரைமரி ஓவர்ஹெட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சம்மரி, தென் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸை தனியாக காமிக்கணும், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டை தனியாக காட்டுவோம். தென் ஐட்டம் டோட்டல். ஸோ ஐட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் ரெண்ட், ரிப்பேர்ஸ், டெப்ரிசியேஷன், இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஐட்டம்ல லிஸ்ட் பண்ணிடுவோம், ரெண்ட் டு லைட்டிங் வரைக்கும். தென் அதோடைய டோட்டல் அமௌண்ட் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, டோட்டல் அமௌண்ட் அதை அப்படியே நம்ம போட்டுருவோம். ஓகேவா? ஒண்ணு மட்டும் என்னன்னா இங்க வேஜஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. டோட்டல் வேஜஸ் கொடுத்துருந்தா இது வந்துட்டு புதுசா நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. என்னன்னா டோட்டல் வேஜஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வேஜஸ் அமௌண்ட் இருக்கோ அதை அப்படியே சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மொத்தமா அப்போர்ஷன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் நமக்கு என்னது, டி இஸ் அ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். கரெக்டா? ஸோ டிக்கு வந்துட்டு எவ்வளவு வேஜஸ் கொடுத்துருக்காங்க, 2000 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2000 வந்து அப்படியே நம்ம டிக்கு போட்டுருவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை பண்ணிடுவோம், ஏன்னா இல்லைன்னா மறந்துடுவீங்க. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ வேஜஸ் வந்து நான் எங்க போட்டிருக்கேன், இங்க பாத்தீங்கன்னா வேஜஸ் வந்து 2000, டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க 2000 அப்படியே கொடுத்துருவேன். ஏன்னா டியோடைய வேஜஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருந்தாங்க, வேஜஸ் காலம்ல டிபார்ட்மெண்ட் டிக்கு வந்து 2000 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை நான் அப்படியே போட்டுருவேன். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நம்ம அப்போர்ஷன் பண்ண மாட்டோம். ஓகேவா? அது வந்து வரவே வராது. டைரக்ட் வேஜஸ் வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நமக்கு கொடுக்க மாட்டோம். அது வந்து ஓவர் ஹெட்ஸா ட்ரீட் பண்ண மாட்டோம். வெறும் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அப்போர்ஷன் பண்ணணும். ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வரலாம். இப்போ ரெண்ட் பாத்தீங்கன்னா 1000 கொடுத்து, கரெக்டா? ரெண்ட் வந்து 1000 கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏபிசிடிக்கு நம்ம அப்போர்ஷன் பண்ண போறோம் இந்த 1000. ஓகே. இது வந்து டோட்டல் ரெண்ட் அமௌண்ட். ஏபிசிடிக்கு நம்ம பிரிச்சு கொடுக்கணும், ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்துட்டு அமௌண்ட் வேற வேற வச்சிருக்காங்க. இப்போ டிபார்ட்மெண்ட் ஏ கிட்ட பாத்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, பி கிட்ட 1100 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரெண்ட்டையும் வந்து பிரிச்சு கொடுக்குறோம். 1000 ருபீஸ் மந்த்லி ரெண்ட் வருதுன்னா இவங்க எவ்வளவு ஏரியா வந்து வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ரெண்ட்டை வந்து அப்போர்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்படி அப்போர்ஷன் பண்ணணும்னா இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஏக்கு பார்க்கணும். ஏ வந்துட்டு ஏவோட இன்ஃபர்மேஷன் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டிபார்ட்மெண்ட் ஏக்கு பார்க்கணும்.
ஸோ டிபார்ட்மெண்ட் ஏல வந்து ரெண்ட் வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி அப்போஷன் பண்ணுவோம், ஏரியாவை பேஸ் பண்ணி அப்போஷன் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ ஏரியா வந்து எவ்வளவு வச்சிருக்காங்க, ஏ வந்து 1500 வச்சிருக்காங்க. ஸோ 1500 டிவைடட் பை டோட்டல் ஏரியா எவ்வளோ, டோட்டல் ஏரியா நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சோம் இல்லையா 4000. ஸோ அந்த 4000 டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 4000. So 1500 divided by 4000 into rent amount. Rent amount வந்து 1000. ஓகேவா? ஸோ இப்படி சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். டிபார்ட்மெண்ட் ஏக்கு வந்து எவ்வளவு ரெண்ட் அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். 2500 divided by 4000 into 1000 பண்ணோம்னா 375 வருது. ஸோ 375 தான் டிபார்ட்மெண்ட் ஏக்கு கொடுக்கணும். அதே மாதிரி பிக்கு பண்ணணும். அடுத்தது பிக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வச்சிருக்காங்க, பி 1100 ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்காங்க. ஸோ 1100 ஸ்கொயர் ஃபீட் டிவைடட் பை டோட்டல் வந்து 4000. ஸோ 4000 இன்டூ 1000 வந்து ரெண்ட் அமௌண்ட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். இது சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இதே மாதிரி தான் டிபார்ட்மெண்ட் சிக்கு பண்ணணும், டிக்கு பண்ணணும். ஓகே, பண்ணோம்னா நமக்கு வந்து ரெண்டோடைய காலம் ஒர்க்கிங் வந்து முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இந்த அனோட்டேஷன்ஸ்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். நான் வந்துட்டு உங்களுக்கு சம் வந்து போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஓகே, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்ட், ஸோ ரெண்ட்டுக்கு வந்து நம்ம முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா 1500 டிவைடட் பை டோட்டல் வந்து 4000 இன்டூ 1000 பண்ணோம்னா 375. அதே மாதிரி பிக்கு 1100 டிவைடட் பை 4000 இன்டூ 1000 பண்ணோம்னா செகண்ட் 1100 divided by 4000 into 1000 பண்ணோம்னா 275. Then department seek 900 divided by 4000 into 1000 225. Then 500 department D 500 divided by 4000 into 1000 பண்ணோம்னா 125. ஓகேவா? இப்போ ரெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து நமக்கு என்னது, ரிப்பேர்ஸ் டு பிளான்ட். ரிப்பேர்ஸ் டு பிளான்ட் வந்து நம்ம வேல்யூ ஆஃப் த பிளான்ட்டை பேஸ் பண்ணி அப்போர்ஷன் பண்ணுவோம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஏக்கு வந்து பிளான்ட்டோட வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 24,000. ஸோ 24,000 டிவைடட் பை 60,000, டோட்டல் வந்து 60,000 இன்டூ ரிப்பேர்ஸோட அமௌண்ட் வந்து 600. ஸோ 240. அதே மாதிரி 18,000 டிபார்ட்மெண்ட் பிக்கு வந்து 18,000 டிவைடட் பை 60,000 இன்டூ 600 180. அடுத்தது 12,000 டிவைடட் பை 60,000 இன்டூ 600 120. அடுத்தது 6,000 டிவைடட் பை 60,000 இன்டூ 600 இஸ் 60. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 600 டோட்டல் வந்து வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட். அகைன் இதையும் நம்ம வந்து பிளான்ட்டோட வேல்யூல தான் அப்போஷன் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ 24,000 டிவைடட் பை 60,000 இன்டூ 450. டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து 450. ஸோ 180. அகைன் 18,000 divided by 60,000 into 450. Then seek வந்து 12,000 divided by 60,000 into 450. நமக்கு வெறும் டிபார்ட்மெண்டோடைய அமௌண்ட்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், மற்றது எல்லாமே சேம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 divided by 60,000 into 450. ஓகேவா? அடுத்தது வந்து எம்ப்ளாயர்ஸ் லயபிலிட்டி. எம்ப்ளாயர்ஸ் லயபிலிட்டி வந்து எம்ப்ளாயீஸ், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸை வந்து பேஸ் பண்ணி நம்ம அப்போஷன் பண்ணணும். ஸோ 150, சாரி, டிபார்ட்மெண்ட் ஏக்கு வந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ இருக்காங்க 20. ஸோ 20 டிவைடட் பை 50 இன்டூ 150. தென் 15 divided by 50 into 150. Then 10 divided by 50 into 150.
then 5 divided by 50 into 5 divided by 50 into 150 15. ஸோ இப்போ எம்ப்ளாயிஸ் லைபிலிட்டி முடிஞ்சிருச்சு. அடுத்தது சூப்பர்விஷன். சூப்பர்விஷன் யாருக்கு சூப்பர்வைஸ் பண்ணுவோம்? எம்ப்ளாயிஸ்க்கு தான் சூப்பர்வைஸ் பண்ணுவோம். ஸோ சூப்பர்விஷனும் எம்ப்ளாயிஸை பேஸ் பண்ணி தான் அப்போஷன் பண்ணுவோம். ஸோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் 20 டிபார்ட்மெண்ட் ஏக்கு, டோட்டல் 50 into 1000. Same 15 divided by 50 into 1000. 300. Then 10 divided by 50 into 1000. 200. Then 5 divided by 50 into 1000, which is 100. ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் இன்சூரன்ஸ். ஃபயர் இன்சூரன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாக்னு சொல்லியிருந்தா என்னது? அது ஸ்டாக் வேல்யூல நம்ம வந்து அப்போஷன் பண்ணணும். ஓகேவா? ஸ்டாக்னு அவங்களே ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டாக் வேல்யூல நம்ம அப்போஷன் பண்ணணும். ஸோ டிபார்ட்மெண்ட் ஏக்கு வந்து 15,000 டிவைடட் பை டோட்டல் ஸ்டாக் வேல்யூ வந்து 30,000 into 500. டிபார்ட்மெண்ட் பிக்கு வந்து 9,000 டோட்டல் வேல்யூ 30,000 into 500. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சி. டிபார்ட்மெண்ட் சிக்கு வந்து 6,000 டோட்டல் வேல்யூ 30,000 into 500, which is 100. தென் டிபார்ட்மெண்ட் டிக்கு வந்து எதுவுமே கொடுக்கல, கரெக்டா? ஸோ எதுவுமே கொடுக்காதனால நம்ம நில் அதே தான் வந்துடும். ஓகே, 0 போட்டுருவோம், எதுவுமே வராது அப்ப. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர். பவரோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பவர் காஸ்ட் வந்து 900. ஸோ பவரை வந்து எதில் பேஸ் பண்ணி அப்போஷன் பண்ணுவோம்? ஹார்ஸ் பவர். ஸோ ஹெச்பி ஆஃப் பிளான்ட் இருக்கு, கிலோவாட்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி அப்போஷன் பண்ண போகிறோம். டிபார்ட்மெண்ட் ஏக்கு வந்து 24, டோட்டல் வந்து 60 into 900, which is 360. 18 டிபார்ட்மெண்ட் பிக்கு, டோட்டல் 60 into 900. Then department C க்கு வந்து 12 divided by 60 into 900. Then department D க்கு வந்து 6 divided by 60 into 900. அடுத்தது வந்து வேஜஸ் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. டிபார்ட்மெண்ட் டிக்கு வந்து வேஜஸ் போட்டாச்சு. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு போட மாட்டோம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். தென் லைட்டிங். ஸோ லைட்டிங்க்கு வந்து லைட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா? லைட் பாயிண்ட்ஸ் கொடுக்கல. ஆனால் நம்ம வந்து லைட் பாயிண்ட்ஸ் கொடுக்கலன்னா என்ன சொன்னோம்? ஏரியாவை பேஸ் பண்ணி அப்போஷன் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ இப்போ நம்ம ஏரியாவை பேஸ் பண்ணி அப்போஷன் பண்ண போகிறோம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஏக்கு வந்து எவ்வளோ ஏரியா இருக்கு? 1500 டிவைடட் பை 4000 டோட்டல் ஏரியா இன்டூ 120. சேம் டிபார்ட்மெண்ட் பிக்கு வந்து 1100 divided by total area 4000 into 120. Then department C க்கு வந்து 900 divided by 4000 into 120. Okay. Then department D க்கு வந்து 500 divided by 4000 into 120, which is 15. ஸோ இப்போ நம்ம டோட்டல் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் ஓவர்ஹெட்ஸ் ஆனா என்னென்ன, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ டோட்டல் ஓவர்ஹெட்ஸ்ன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ டோட்டல் ஓவர்ஹெட்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 6720 இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஏக்கு பார்த்தீங்கன்னா 1910. டிபார்ட்மெண்ட் பிக்கு பார்த்தீங்கன்னா 1388. டிபார்ட்மெண்ட் சிக்கு பார்த்தீங்கன்னா 972. தென் டிபார்ட்மெண்ட் டிக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலா 2450. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.